ஹை ஸ்வீட்டீஸ், டோன்ட் பி டூ எமோஷ்னலோட செகண்ட் பார்ட்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடோட செகண்ட் பார்ட்டை பார்க்க போகிறோம். டான்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெனிக்கு நல்லா டான்ஸை தெரியலை, அதனாலே கீழேயே பார்த்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, பையனுக்கு பேட்ரிக்கோட கண்ணில் பார்க்குறதும் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கோ என்னவோ, பார்க்குறதே இல்லை. இன்னைக்கும் காலம் எதிக்குது, ஜெனிக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு டான்ஸ் அவ்வளோலாம் தெரியலை, அதனாலே தான் சொல்லும்போது நீ என்ன பாரு, கீழே பார்த்துட்டே இருந்தா அவ்வளவும் கான்ஃபிடெண்ட்டாக தெரியாது, கிரேஸ்ஃபுல்லாக இருக்காது. மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு பயப்படக்கூடாது. நீ பாரில் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ டான்ஸ் பண்ணுறா, மிஸ்டேக்ஸ் பண்ணும். டான்ஸே பண்ண பயப்படுறத விட மிஸ்டேக்ஸ் பண்ணுறது ப்ரௌடாக வேண்டிய விஷயந்தான். நீ ஏன் கூட இருக்கும்போது உன் மேலே நீ இன்னமும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். உன்னால் பண்ண முடியுமா முடியாதான்னு கவலைப்படாத அப்படின்னு டான்ஸ் ஆடிட்டே சொல்லிட்டு இருக்கா. அப்போவும் ரொம்ப நர்வஸாக இருக்கு. எப்படி இருக்காமல் இருக்கும்? ஒன்று நான் பையன் க்ளோஸாக வந்துட்டு இருக்கா, இல்லைன்னா வச்ச கண்ணை எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கா. எதுவாக இருந்தாலும் இந்த வாட்டி அவள் ரொம்பவும் பெட்டராக பண்ணுறா, எந்த மிஸ்டேக்ஸும் வருத்தலை. பாத்தியா, நீ ரொம்ப நல்லா பண்ண, இன்னைக்கு எவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்படியே கையில் பிடிச்சி நம்ம இனிமே எப்போ பார்ப்போன்னு சிரிச்சிட்டே கிட்ட வந்து, உனக்கு என்ன அவ்வளோ பார்க்கணுன்னு இருக்கா? எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை, திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம சாப்பிட போகலாமா? அதுக்கப்புறம் வீட்டில் விடுறேன். ஜெயின் வேணாண்ணா சொல்லுவா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் பேட்ரிக் ஜெயினை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும். காரில் போயிட்டு இருக்கும்போது ஜெயின் என்னடான்னா பேட்ரிக்கை ஏறி இறங்க பார்த்துட்டு இருக்கா. இன்ச் பை இன்ச்சாக பார்க்குன்னு சொல்லுவே, அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்து சிரிச்சுட்டே, நீ எப்போ பார்த்தாலும் என்ன சீக்கிரட்டாக பார்த்துட்டே இருக்கா, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஜெயின் கேட்டா. அதுவா, நானும் உன் கண்ணிலேயே தான் பார்த்துட்டு இருப்பேன். ஜெனிக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், உனக்கு இப்போ எல்லாம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா? இப்போ அவ்வளோலாம் இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணால் மட்டும் போதும். அப்படின்னா நம்ம குவைட்டான ஒரு பிளேஸை பார்த்து அங்கே உட்காந்து 2 பேருமே ஒன்றா பண்ணலாமா? தனித்தனியாகவே நம்ம ஒர்க்கு பண்ணலாம், ஆனால் ஒன்றா உட்காந்து பண்ணலாம். உனக்கு ஓகேவா? பையன் இருக்கிற பல்ல எல்லாமே காமிச்சு சிரிச்சுட்டே சொல்கிறா ஆமான்னு. பார்க்கணுமே, அப்படியே சிரிச்சிட்டு இருக்கா. அப்புறமா பார்த்தா 2 பேருமே லைப்ரரியில் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஆனால் பேட்ரிக் கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்கானா, அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இதை பேட்ரிக்கும் பார்க்குது. என்னன்னு கேட்டா, இதுலேன்னு பார்த்துட்டே இருக்கா. பாட்டுக்கு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கா. அப்புறமா ஜெயின் புக் எடுத்துட்டு இருக்கானா, அப்போ அங்கே வந்து கையை கட்டி வந்து நின்று பார்த்துட்டு இருக்கா. ஜெயின் அவனை பார்க்கும்போது புக் எடுத்துட்டு இருக்கு. ஜெயின் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டரை பார்க்குறா, ஒரு பெயிண்டிங் காம்படிஷன். வின் பண்ணால் நல்லா ப்ரைஸை கிடைக்கும். அதோட தீமு த பர்சன் ஐ ட்ரஸ்ட் த மோஸ்ட். அப்படியே பேட்ரிக்கை பற்றி யோசிச்சு அவள் உட்காந்துட்டு இருந்த இடத்துல பார்த்தா அங்கே பேட்ரிக் இல்லை. எங்கே இருக்கான்னு வன்ட்ராய்டு இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி அவங்க வாசிச்சுட்டு இருந்தானே, அப்போ கூட பேட்ரிக்கு போனதை பற்றி யோசிச்சு பார்க்குறா. பேட்ரிக் அங்கே எங்கேயாச்சும் இருக்கான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் சீன்ஸை கட் பண்ணி காமிச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி இவங்க லைப்ரரியில் அவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேட்ரிக்கை தேடிட்டு இருந்தா. இங்கே இப்போவும் பேட்ரிக்கை தேடிட்டு கிடைக்கலையா? குளிருதா, இந்த டைம் யாரோ வந்து கோட்டை போட்டு விட்றா. அவனை பார்த்து சிரிச்சு சின்னதாக தலையை கூட தட்டி விட்டுட்டு தான் போகிறா. புரியாத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனும் போட்டு அந்த காம்படிஷனோட நோட்டீஸை பார்த்து அப்படியே அகெயின் பேட்ரிக்கை பார்த்தா அங்கே உட்காந்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் முன்னாடி ஜீன் பேட்ரிக்கை தேடிட்டு இருந்த மாதிரி காமிச்சானே, பார்த்துட்டே போகும்போது பேட்ரிக்கே முன்னாடி வரா. பையனுக்குரிய சிரிப்பு. நீ என்ன புக்கு பார்த்துட்டு இருக்க, நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குது. டிஜிட்டல் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு. என்னோட ப்ரொஃபஸர் ஆன்லைனில் அட்வர்டைஸிங் கேம்பெயின் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெசன்டேஷன் தயார் பண்ண சொன்னான். ஆனால் எனக்கு இன்னமும் எந்த ப்ரொடக்ட் பண்ணுறதுன்னு தெரியலை, அதனால எனக்கு கேம்பெயின் பண்ணணும்னு தெரியலை. அப்படின்னா உனக்கு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற எதையாச்சும் இருந்தும் ஸ்டார்ட் பண்ணு. நீ பேஷனேட்டாக இருக்கிற ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்கா? யோசிச்சு, என் பேரண்ட்ஸு இந்த சைனீஸ் மெடிசன் ஷாப் தானே வச்சுருக்கா, அதனால எனக்கு தோணுது அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கான்னு. ஆனால் எங்களோட மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸு தாத்தா பாட்டிங்க தான். அப்படின்னா நம்ம புது மார்க்கெட்டை டார்கெட் பண்ணலாமே. எப்போவும் தாத்தா பாட்டிங்க தான் இருக்கணும்னு இல்லையே. இப்போ எல்லாம் சைனீஸ் ட்ராமாஸு ரொம்பவும் பாப்புலராக இருக்குது, யங்ஸ்டர்ஸ் கூட பார்க்குது. அப்படின்னா நமக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு இப்போ புரியுது, முதல்ல நான் ட்ரை பண்ணுறேன், அப்புறம் ஏதாச்சும் ஸ்டக் ஆச்சுன்னா உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெயின் போகுதா. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா பேட்ரிக். அப்புறமா பார்த்தா ஜெயின்
அவனோட சைனீஸ் மெடிசன் ஷாப் இருக்கானே அங்கே உட்காந்து என்னமோ யோசிச்சுட்டு வரைச்சிட்டு இருக்கா. அப்போ ஜெயினை தான் மாடலெல்லாம் வைக்க தோணுது. அதுவும் சரகோடையே வச்சுட்டு இருக்கா. பையனை டெவலுன்னு ஃபிக்ஸே பண்ணிட்டேன் போல. அதுவும் அதை யோசிச்சு சிரிச்சிட்டு வேற இருக்கா. தங்கச்சி பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கானா. அவ பார்க்கும்போது இவன் என்னடான்னா என்னமோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னடா பார்த்துட்டு இருக்க? அங்கே என்ன பெய்யா இருக்கா? பெய் இல்லம்மா, டீமன். இவன் என்னத்தான் பேசுறான்னு அவளுக்கு புரியல. நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு பையன் தன்னோட ரூம்ல வைப் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் யாரோ வந்து கதக தட்டுது. ஆனா இவன் அதை கேட்கவே இல்லை. வேற யாரும் இல்லை, செயின் தான் வந்திருக்கா. அங்க வந்தும் ஜெட் ஜெட் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா கேட்கவே இல்லை. கிட்ட போகும்போது அப்படியே அடிக்கிறாரா. என்னடா கொல்ல பாக்குறியா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஏன் நோக் பண்ணல? என்னது நோக் பண்ணலையா? அட முதல்ல மியூசிக் ஆஃப் பண்ணுடா. அந்த பையன்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்கு, அதை வாங்குறதுக்கு தான் நம்ம பையன் வந்திருக்கா. அப்புறம் பார்த்தா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக ஜெயின் எல்லாமே செட் ஆகி வச்சுட்டு இருக்கா. மெடிசனுக்காக என்னமோ பவுச்செல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மாடல் வரா. அது எப்படி வரான்னு பாருங்களே. ஸ்க்ரீனில் பார்க்குற நம்மளுக்கே ஸ்லிப் ஆகுதுன்னா ஜெயினுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் க்ளோஸ் ஆகிற பார்க்குறானா ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஷர்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ரொம்ப நர்வஸாக திரும்பும்போது பேட்ரிக் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. பையனுக்கு தெரியுது என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. பையனுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கா. அங்கே போய் ஷர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க பார்க்குது. பேட்ரிக்கும் வாங்க பார்க்கும்போது நானே பண்ணித்தரேன்னு சொல்லி அவனே போட்டு கொடுக்குறா. அந்த ஷர்ட்டை போட்டுட்டு பேட்ரிக் அப்படியே திரும்பி நிற்பான் பாரு. அப்பப்பா முடியாது, நம்மளாலேயே முடியாது. அதுவும் ஷர்ட்டு கூட போட்டு விடுறானா. அப்படியே க்ளோஸ்அப்ல அந்த லிப்ஸ் எல்லாம் காமிக்கும். அதுவும் பேட்ரிக்கு ஜெயினை பார்க்குற அந்த பார்வை இருக்கே, நமக்கே எப்படி இருக்குன்னா அங்கே நேரில் நின்றுட்டு இருக்கிற ஜெயினை பற்றி சொல்லவா வேணும்? ஏன் மாடலாக சம்மதிக்கும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது இதில் எல்லாம் என்ன இருக்கு? உனக்காக என்ன வேணா பண்ணலாம். ஜெயினுக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுதா. அந்த பட்டனை கூட போட ரொம்ப கஷ்டப்படுறா பாவம். தேங்க்யூ நோட்டுன்னு தான் சொல்லுது. பேட்ரிக் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு ஷர்ட் கூட இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க போகும்போது அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா பேட்ரிக். அதுவும் அவனே தான் போட்டு கொடுக்குறா. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி இப்படியே செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் பேட்ரிக்கு சோஷியல் மீடியா இல்லை, யாருக்கும் அப்படி ஃபோட்டோ எல்லாம் எடுக்க விடாதுன்னு சொல்லியிருக்கா. இவனுக்காகவே இன்டர்வியூ கூட பண்ணியிருக்கா. என்னென்ன நடக்குது இங்கே? அப்புறம் கிளாஸில் ப்ரொஜெக்ட் தயார் பண்ணி அதை பற்றி சொல்லிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இந்த டைம் ஸ்லைடில் இவங்க முன்னாடி எடுத்த இந்த ஃபோட்டோஷூட்டோட ஃபோட்டோஸ் வருது. யார்? பேட்ரிக் அதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து அங்கே கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எப்படிப்பா நான் அப்படியே ஷோக் ஆகி போய் எல்லாருமே அங்கே இங்கேன்னு பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸை கூட உட்காந்துட்டு இருக்கா. அப்போது கேப்பு சொல்லுது. எடை என்னடா பண்ணி வச்சிருக்க, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்க, நீ எவ்வளோ நாளை எடுத்து பண்ணேன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது மாடல் ஆகிறதுக்கு எப்படி பேட்ரிக்கை சம்மதிக்க வச்சான்னு அவங்கிட்ட ஒரு இஷ்டம் இருக்கேன்னு சொன்னானே அந்த பொண்ணு கேட்குது. ஆமாம் ஆமாம், இப்போ உங்களை பார்த்தா ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கே, சீக்ரெட்டாக டைட் எதுவும் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு கேப்பு கேட்கும்போது எல்லாருமே ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்கா, இன்க்ளூடிங் புட்டு. என்னத்தடா சொல்லிட்டு இருக்க, எனக்கு அவனையெல்லாம் பிடிக்காது அப்படின்னு தான் ஜெயின் சொல்லுது. ஆமாம், இப்போ யார் உனக்கு அவனை பிடிக்குமா இல்லையான்னு கேட்டான். ஆட போடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே புட்டு கேட்குது. ஆமாம், உனக்கு அவனை பிடிக்காதுன்னு ஷுவராக தான் சொல்கிறியா? இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் அப்பட்டமாக தெரியுது அவனுக்கு பிடிக்கும்னு. அப்போ அவனுக்கு ஒன்று பிடிச்சிருந்தா? அதை கேட்டதும் கொஞ்சம் சாடாவே சொல்கிறா. அவனுக்கெல்லாம் எதுக்கு என்ன பிடிக்கணும்னு. போதும் போதும், அவனோட இன்வால்வ் ஆகிறதுக்கு சும்மா சும்மா அவனை என்கரேஜ் பண்ணாத. அவன் ஆல்ரெடி சொன்னால அவனுக்கு பிடிக்கலன்னு, விட்டுடு. அவன் ரியலைஸே பண்ணாமல் பிரச்சனை ஆகும், எதுக்கு அதெல்லாம்னு புட்ட சொல்லும்போது கேட்குற ஜெயினுக்கு கொஞ்சம் சோகமாக இருக்கா. இந்த டைம் கிங்கு அவங்கிட்ட கேட்குறா, நிஜமாலுமே உனக்கு அவனை பிடிக்கலையான்னு கேட்குது. ஆமாம் பிடிக்கலைன்னு சொல்லும்போது இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எந்த கிஃப்ட் எனக்காக அவனுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டு யார்கிட்ட? ஜெயினுக்கிட்ட பேட்ரிக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்ட்டை கொடுக்குறா. அதுவும் பேட்ரிக்கா பிடிக்கும்னு வர சொல்லுதா. இந்த டைம் கேப்பு கேட்குறா. அம்மா உனக்கு பிடிக்கும்னா உனக்கே போய் கொடுக்கலாமேன்னு. அதுவா எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அப்புறம் எம்பாரஸாக இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது
இதையெல்லாம் கேட்டுட்டு ஜெயின் ரொம்ப சோகமா இருக்கா. இதை நோட் பண்ற புட்டு அவங்கிட்ட சொல்றா, உனக்கு தான் அவனை பிடிக்கலையே, அப்ப இந்த கிஃப்டை கொடுத்துடுன்னு. அது அந்த சிரிப்பை பார்த்தா தெரிஞ்சே சொல்ற மாதிரி இருக்கு. இனி அவனுக்கு ஜெயினை பிடிக்குமோ? அந்த பொண்ணை ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. சரின்னு சொல்லி ஜெயினை வாங்கி வைக்கிறா. ஆனால் ரொம்ப சோகமா இருக்கா. இதை நல்லாவே புட்டு ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானா. பேட்ரிக் இல்லைன்னா அது முடிஞ்சிருக்காது. ப்ரொஃபஸர் எல்லாம் என்ன ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொல்லி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஹை ஸ்கோர் கூட கிடச்சிருக்கு. அதை பற்றி சொல்லும்போது எனக்கு சர்ப்ரைஸ்டாலாம் இல்லை. உன்னால் முடியும்னு நான் முன்னாடியே சொன்னேனே, உன் மேலே நான் ப்ரௌடாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜெயின் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. பேட்ரிக்கை பற்றி சொல்லவே வேணாமே. ஜெயின் சொல்கிறா, அவன் ஒரு ஆர்ட் காம்படிஷன் பார்த்தானே, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அதோட டைட்டில் பேட்ரிக்கு அவங்கிட்டே சொல்கிற. அது எப்படி உனக்கு தெரியும்? நீ லைப்ரரியில் அந்த போஸ்டரை பார்த்துட்டு இருந்தது நான் பார்த்தேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அம்மா, அதை பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இப்படியே பயந்துட்டு இருந்தா என்னோட ட்ரீம் அதே நடக்காது. ஆமாம், நீ யாரை வரைய போகிற? உனக்கு ரொம்ப நம்பிக்கையான பர்சன். நான் இப்போவே சொன்னா அது சர்ப்ரைஸாக இருக்காதுன்னு ஜெயின் சொல்லுது. அதுலேருந்து தெரியுது என்ன பண்ண போகிறேன்னு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கானா, இந்த டைமில் தான் அவனுக்கு அந்த கிஃப்டோட ஞாபகம் வருது. உனக்கு ஒன்று தரணும்னு சொல்லி அதை எடுத்து கொடுக்கவும் செய்கிறா. ஆல்ரெடி ட்ரீட் பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேணான்ட்டா பேட்ரிக் சொல்லுது. இருந்தாலும் ஜெயின் தரானேன்னு ரொம்ப ஹாப்பியாக வாங்குறா. ஆனால் அந்த டைமில் தான் இது என்னோட ஃப்ரெண்டு கிங் தான் உங்ககிட்ட தர சொன்னான்னு சொல்லுது. அதை கேட்டதும் பையனோட மூஞ்சியெல்லாம் வாடுதா. ரொம்பவும் கோவமாக இருக்கா. அதுவும் கொடுத்தது மட்டுமா, அவளோட பேரு ஷின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக டாக் பண்ணுவான். உனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு வர சொல்லுதா. எப்போவுமே பேட்ரிக் அவ்வளோ சாஃப்டாக தான் அவன்கிட்ட பேசுவான். ஆனால் இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் டஃப்பாகவே. இது நீ எனக்கு எதுக்கு தர? உன் ஃப்ரெண்டோட கிஃப்ட் இப்படி கொண்டு தர உனக்கு எதுவும் ஃபீல் பண்ணலையா? இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லி ரொம்பவும் கோவமாக அங்கேருந்து போகிறா. அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு. அப்படி இருக்கும்போது ஜெயின் அவங்கிட்ட இன்னொருத்தரோட கிஃப்ட்டை கொண்டு கொடுக்கும்போது அது உனக்கு அவளை பிடிக்கும்னு வேற சொல்கிறா. அதனால தான் கோச்சிட்டு வரா. ஆனால் ஜெயினுக்கு புரியுதோ இன்னமும். காரில் கூட்டிகிட்டு விட கூட செய்கிறா. ஆனால் பார்க்க கூட இல்லை, மூஞ்சியை திருப்பிக்க கூட செய்யுதா. அதை கூட பார்க்கும்போது ஜெயினுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்து காரை விட்டு இறங்குறா. இறங்கி அடுத்த நிமிஷம் அங்கே இருந்து பேட்ரிக் போகுது. போறேன்னு கூட சொல்லலை. ரொம்பவும் சோகமாக வந்து படுத்துட்டு இருக்கானா. அந்த டைமில் கிங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன ஆச்சுன்னு தான் கேட்குது. ஆமாம், கொடுத்துட்டான்னு சொல்லி அப்படியே சோகமாக படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பேட்ரிக் வர்றதுக்காக டான்ஸ் கிளாஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பேட்ரிக்கு மெசேஜ் கூட பண்ணுறா. அவன் ரொம்பவும் டென்ஸ்டாக இருக்கான்னு கேப்பும் பார்க்குது. கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரும்னு சொல்லி போகுது. அவனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் யாரோ டோரை திறக்குது. பேட்ரிக் அதாக இருக்கும்னு ஆசையாக பார்த்தா இவங்க டான்ஸ் டீச்சர் தான் அங்கே வரா. ஜெயின்கிட்ட இன்னைக்கு பேட்ரிக் வராது, ஆனால் நீ கவலைப்படாத, இன்னைக்கு டான்ஸ் பார்ட்னரை ஸ்விட்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போகுது. அவனுக்கு ரொம்பவும் சோகமாக இருக்கு. இதை புட்டு நோட் பண்ணுறா. அப்புறம் பார்த்தா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் பேட்ரிக் வரல. இவன் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் மேலே மோதி விழுது. 2 பேருமே விழுறா. அவள் எழுந்துச்சு வந்து என்னாச்சு சாரின்னு சொல்லும்போது வேணும்னே பண்ணியான்னு இன்னொரு டைமோட பையன் தான் அது. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. பிரச்சனையாகவும் ரெஃப்ரி எல்லோ கார்டு காமிக்குது. அப்படியே சீன் கட் பண்ணி இவங்க அந்த பார்ல தான் இருக்கா. இந்த வாட்டி இவங்களோட டீம் தான் வின் பண்ணியிருக்கா. எல்லாரும் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. ஆனால் நம்ம ஜெயின் மட்டும் என்னமோ பறி கொடுத்த மாதிரி ரொம்பவும் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்த்த புட்டும் கேப்பும் வந்து பேசுது. என்னடாச்சு, நம்ம ஜெயிச்சிச்சு, உனக்கு ஹாப்பியாக இல்லையான்னு கேட்குது. ஆனால் ஜெயின்கிட்ட இருந்து எதுவும் வரல. நான் போகிறேப்பா, எதுவாக இருந்தாலும் இவன் என்கிட்ட பேச மாட்டான்னு சொல்லி அங்கேருந்து புட்டு போகுது. இப்போ ஜெயின் புலம்பிட்டு இருக்கா. ஏன் என்னோட ஃப்ரெண்டோட கிஃப்ட்டு நான் கொடுத்தது அவ்வளோ பெரிய தப்பா? என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறான். சரி, நீயே சொல்லு, எதுக்காக அவன் உங்ககிட்ட கோவமாக இருப்பான்? எந்த ஃபில்டரும் இல்லாமல் சுகர் கோட்டிங்கும் இல்லாமல் யாரோட ஃபீலிங்ஸை பற்றியும் யோசிக்காம சொல்லு. எனக்கு தெரியாதுன்னு ஜெயினு. சரி, இதை சொல்லு, நிஜமாலுமே அந்த கிஃப்ட்டு அவனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு இருந்துச்சா? ஜெயின் அதுக்கும் எதுவும் சொல்லலை. ஆனால் கேட்குது, நீ அவனா இருந்தேன்னா என்கிட்ட கோவப்படுவியான்னு. நான் உன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன்னா கண்டிப்பாக கோவம் வரும்.
ஜெயின் எதுவும் சொல்லாம சோகமா குடிச்சிட்டு இருக்கானா. அப்புறம் பார்த்தா பையனுக்கு நடக்க கூட முடியல. வாமிட்டிங் கூட வருது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கானா. அதுவும் தனியா கூட நின்றுட்டு இருக்கா. இந்த டைம்ல அங்க இவங்களோட ஆப்போசிட் டீம்ல இருந்தானே அந்த பையன், இவன் கூட பிரச்சனை கூட பண்ணிருச்சு. அந்த பையன் இன்னமும் 2 பேரை கூட ஜெயின் கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்கு. ஜெயினால தான் அவங்களுக்கு வின் பண்ண முடியலைன்னு அவனை பிடிச்சி வைக்குது. அட நான் ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டேனெல்லாம் ஜெயின் சொல்லுது. ஆனா அது போதாதேன்னு அவன் சொல்றா. ஜெயின் அப்படி அவனோட காலில் மிதிக்கிறானா. அவங்களுக்கு கோவம் வந்து அடிச்சு அப்புறம் அவனோட காலை உடைக்கணும்னு சொல்லி சுத்தியல் எடுக்குது. 2 பேரும் பிடிச்சி வச்சிருக்கா. இன்னொருத்தன் சுத்தியலை வச்சு அடிக்க போறா. இந்த டைம்ல அங்க கதவை திறந்து யாரோ வரா. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கா. இந்த வாட்டி அங்க வர்றது நம்ம பேட்ரிக் தான். அங்க வந்து உனக்கெல்லாம் பிரச்சனைலாம் மாட்டிக்க வேணான்னா அவனை விட்டுடு அப்படின்னு கோவமா சொல்லுதா. ஜெயனை பிடிச்சிட்டு இருந்த 2 பேருமே உசுர கையில பிடிச்சி ஓடுறா. அந்த லீடர் மாதிரி இருக்கிற பையன், அவனோட பேரை ஜோபு, அவனுக்கு ரொம்பவும் கோவம் வருது. தோ பாரு, இது எங்களோட விஷயம், இதுல எல்லாம் தலையிடாதுன்னு சொல்லி எகெயின் சுத்தையால வச்சு அடிக்க போகுதா. அப்படியே பிடிச்ச பட்டக்குன்னு ஒன்று கொடுப்பா. மூஞ்சியில ஒண்ணுதான் கொடுப்பா. அவன் அப்படியே படுத்துட்டா. ரொம்பவும் கோவமா அந்த சுத்தையால வச்சுட்டு இருந்த கையிலே ரொம்பவும் அழுத்தி மிதிச்சிட்டு இருக்கா பேட்ரிக். அதுவும் அவன் வலியில கத்தி கத்தி அந்த சுத்தையெல்லாம் விடுது. அவ்வளோ நெரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே செயின் கிட்ட வந்து அவனை கூட்டிட்டு வருது. கையை பிடிச்ச ரோட்ல கூட்டிட்டு வரும்போது ரொம்ப சோகமா கேட்குறா. நீங்க எங்கதான் போயிருந்தேன்னு, நான் உன்னை இப்ப வீட்டுல கொண்டு விடுறேன்னு சொல்லி பேட்ரிக் போக பாக்குதா. அப்படியே பேக்ல இருந்த ஹக் பண்ணி, இன்னைக்கு எனக்கு உங்க கூட ஸ்டே பண்ணணும் முடியுமான்னு கேக்குது. பேட்ரிக் எதுவும் சொல்ற மாதிரி காமிக்கல. ஆனா அடுத்த சைட்ல அவங்க பேட்ரிக்கோட வீட்டுல தான் இருக்கா. ஜெயினை சோஃபால உட்கார வச்சு எழுந்து போக பார்க்கும்போது கையில பிடிச்சு எழுந்து அதுவும் அவன் ரொம்பவும் போதையில இருக்கா. பேட்ரிக்கோட கழுத்துல ஒரு செயின் இருக்கு. அது ஒரு லோக்கு மாதிரி இருக்கும். அதை பார்த்து இந்த பேட்லோக்கு எதை போட்டு வைக்குது அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு சீக்ரெட்டுன்னு பேட்ரிக். சீக்ரெட்டா? சரி, நீ என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணுற? எனக்கு ரொம்பவும் கன்ஃபியூஸ்டாக இருக்கு. நீ ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்கு. அதனாலே உனக்கு என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறதுன்னே புரியலை. அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் உனக்கு எப்படி என்னை பற்றி ஃபீல் ஆகுதுன்னு பேட்ரிக் கேட்குறதுக்கு, அது எனக்கே தெரியலை. ஆனால் உன் கூட இருக்கும்போது நானாக இருக்கிற என்ன எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்ன நீ வேல்யூபிளாக ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டைம். ஆனால் நான் மற்றவங்கள விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கான்னு எனக்கு தெரியலை. நீ எப்பவும் சொல்கிற மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆடிக்கிட்டே இருக்கா. அப்படியே பிடிச்சி வச்சு, உனக்கு தெரியுமா, அதே தான் உன்னை மற்றவங்கள விட ரொம்பவும் ஸ்பெஷலாக காமிக்குது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு ஜெயின் சொல்லுது. எனக்கும் தான் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேட்ரிக் ஜெயினை கிஸ் பண்ண போகுதா. ஆனால் என்ன நடந்திருக்கும்? கிஸ் பண்ணியிருப்பானா இல்லை வாமிட் பண்ணியிருப்பானா தெரியாதே. நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்படி தான் என் பண்ணுது.